பார்க்கில் கூட நிறையா பாம்பு இருக்குதுங்க. நிறையா மிஸ்யூஸ் நடக்குது பார்க்கில். அது யார் என்ன கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தரலைங்க. நைட் டைம்ஸ்லேயும் ஜாஸ்தி பேர் வராங்க. பார்க்லேயும் ரொம்ப அதிகமாக பாம்பு இருக்குது. அது எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பார்க்குக்கு எதனா ஒன்று அது இது பண்ணி இப்போ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னுடைய பேர் மரியராய் சாம்சன்னு. கிட்ட 63 வருஷம் ஆகிருக்குது எனக்கு வயசு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். இந்த சரௌண்டிங் ஏரியாவில் தான். எதிர்க்க மேலே பாபர் லைனில் இருந்தோம் ஒரு 10 வருஷம். இங்கே ஒரு 40 வருஷமாக இருக்கிறோம். இந்த மெயின் ஷாப் லைன் ஏரியா உருகமில் மெயின் பிளேஸாக இருக்குது. இது இங்கிலீஷ்காரன் ரூலிங் பண்ணி இது மைன்ஸ் ரன் ஆயிருந்த காலத்துலேருந்தே இருக்கிறோம் இங்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஸ்டார்டிங் டைம்லனா க்ளீனிங் இருந்துச்சு. இப்போ பார்க்க போனால் இந்த மழை காரணமாக ஃபுல்லாக புதார் மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வராங்க. ஏதோ ஒரு 2 ஹவர் 1 ஹவர் கூட இங்கே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணது பார்த்தது இல்லை. நம்ம ஒரு 1/2 ஹவர் மேக்ஸிமம் அவ்வளோதான். அதில் என்ன ஆகுதோ பிடிங்கி போட்டு போயிடுறாங்க. முனிசிபாலிட்டி இது ஒர்க்கு கூட அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய முறை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஜேசிபி அது இதுன்ட்டு பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றும் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது. லைட்டிங் கூட ப்ராப்பர் லைட்டிங் இல்லை. அங்கங்கே ஒரு லைட்டு அப்படின்ட்டு இருக்குது. நம்ம ஓனாக போட்டுக்கிறதுக்கு கூட இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இங்கே இருந்தாலும் ஏதோ 1-2 லைட்டை எரிஞ்சுன்னுக்குது. எப்போ ஒரு சோடியம் லைட்டு அது இதுன்ட்டு கொண்டாந்து போட்டு போகிறாங்க. ஸோ ப்ராப்பர் லைட்டிங் இல்லை. தண்ணி வசதி ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வெறும் போர் வாட்டர் ரெகுலராக வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்றும் குறை இல்லை. மற்றபடி குடிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு காங்கிரீட் ரோடு ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாவுக்கு சேங்ஷன் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது வெறும் ஒரு எல் ஷேப்புக்கு மட்டும் ரோடு வந்துக்குது காங்கிரீட் ரோடு. ஸோ அது ப்ரீவியஸாக போட்டது. இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரீட்டுக்கு ரோடு வர்றது எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் ரோவில் மட்டும் ஒரே ஒரு ரோடு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட் ரோடு ரோடு சேங்ஷன் ஆகிக்குது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்ட 1.5 வருஷமாக கேட்டுன்னுக்கிறோம் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் லாஸ்ட்டாக இப்போ ஒரு ரீசெண்டாக கூட வந்துட்டு போனார். இதுக்கு கனெக்டட் ஆகக்கூடிய எம்சி குரூப்பு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு டிசம்பருக்குள்ளே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் உண்மை தெரியாது. பட் எதிர்பார்க்குறோம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இங்கே செடிங்க மழைனால ரெகுலராக ஒரு மனுஷன் ஹைட்டுக்கு வளர்ந்துடுது ஃபாஸ்ட்டாக. இங்கே குட்டி பசங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாம்புங்க தொல்லை நிறைய இருக்குது. அது ப்ரூஃப் என்ன இருந்தால் கூட ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறோம். அது கூட கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே இந்த பசங்க நிறைய இருக்கிற தொட்டு இந்த ட்ரைனேஜ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. ஆக்சுவலி போடும்போதே ரிக்வெஸ்ட் பண்ணோம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதுக்கு என்ன வழின்ட்டு இன்னும் யாருமே ஸ்டெப் எடுக்கலை. பட் இந்த ஒரு நியூஸ் மூலயமா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அது கன்சர்ன் பர்சன் அது எதனா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காங்கிரீட் ரோடுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒன்று பண்ணிவிட்டு இந்த செடிக்கு அட்லீஸ்ட் பீரியாடிக்கல் நம்ம ரெகுலராக வாரத்துக்கோ மாதத்துக்கோ அப்படியெல்லாம் கூட கேட்கல. நான் பீரியாடிக்கல் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்தில் ஒரு 2 முறை க்ளீன் பண்ணால் கூட அது க்ளீனாக வச்சுக்கோ. நாங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுறோம். இங்கே எல்லாம் அவங்களே எதிர்பார்த்துன்னுக்கிறதுல இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக்குறாங்க. அந்த இது உண்மையான விஷயம். இது கண்டிப்பாக செய்வாங்க அது கோஆப்ரேட் பண்ணி. இதே நேரத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா இதுக்கு மேலேனா அட்லீஸ்ட் ஒரு ஏரியா அந்தந்த ஏரியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அது கன்சர்ன் பர்சனும் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏரியா மூலியமா என்னுடைய சார்பில் நான் கேட்கிறேன். என் பேர் ஹரியரனுங்க. நானும் மெயின் ஷாப்பில் இதே ஏரியாவில் இருக்கிறேன் 40 வருஷமாக. நானும் ஒய்ஃபு நைட் ஷிஃப்ட் முடிச்சுன்னு ஒய்ஃபை இட்டுன்னு வரும்போது அந்த இருட்டில் விநாயகர் கோயில்கிட்ட டர்னிங்கில் வரும்போது ஒரு 8 அடி பாம்புங்க. அது வீடியோ இருக்குது. நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒய்ஃபை நிற்க வச்சுட்டு நான் தான் அடிச்சுதான் அந்த பாம்பை. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு இது பண்ணாங்க. பாம்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்திக்குது.
இந்த இன்னும் இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுக்கல. நம்ம எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து கொஞ்சம் நல்லது பண்ணாங்க. இவங்க வாசிகின்னு சொல்லிட்டுங்க. மலர்வேணிங்க. வார்டு நம்பர் 6ங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க சார்? இல்லை, நம்மளுக்கு இப்போ அந்த ஒரே ஒரு மெயின் ரோடு தான் இருக்குது. அங்கே டெத் ஆச்சுன்னா கூட நம்ம அப்படி தான் போகணும். ஒரு எமர்ஜென்சிக்கு வர்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இந்த ஒரு ரோடு கேட்டோம், சேங்ஷன் ஆகிட்டுக்குதுன்னு சொல்லிக்கிறாருங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் எதுவும் இல்லை. இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாருங்க. அது ஒன்று பண்ணி கொடுத்துட்டாருனாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு. ரோடு அந்த உள்ள ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் இதெல்லாம் எதுவுமே காங்கிரீட் ரோடு ஒன்றும் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் சும்மா இருக்கிற சந்திலெல்லாம் கூட காங்கிரீட் ரோடு இருக்குது. போகாத இடத்துலலாம் கூட காங்கிரீட் ரோடு இருக்குது. இங்கே எல்லாம் ஏரியாக்காரெல்லாம் இருக்கிறோம். பசங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க போகிறதுக்கு இந்த சைடு தான் போனோங்க நாங்கள். இல்லைன்னா அப்படி சுற்றின்னு வரணுங்க போகிறதுக்கு. ரோடு ஆகிட்டு ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் போட்டு ஸ்ட்ரீட் லைட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்டுங்க இதாச்சுனாக்கா நாங்களே ஓனாக போட்டுக்கிறோங்க. தைலம் போல் நட்டு வச்சுட்டு ஒரு 5 இடத்துல பல்ப் போட்டுக்கிறாங்க. கவுன்சிலர் உங்கள் ஏரியா லைட் போடலைங்களா? போட்டிருக்காருங்க. போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. சரி, டைம் பீங்க நம்ம இது பண்ணிக்கிறோம், அப்புறம் போஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாருங்க. போஸ்ட் போட்டால் லைட் போடுறாங்க. போஸ்ட் போட்டால் லைட் போடுறேன்னு சொல்லிக்கிறாரு. பட் பார்க்கில் கூட நிறையா பாம்பு இருக்குதுங்க. நிறையா மிஸ்யூஸ் நடக்குது பார்க்கில். அது யார் என்ன கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தரலைங்க. நைட் டைம்ஸ்லேயும் ஜாஸ்தி பேர் வராங்க. பார்க்லேயும் ரொம்ப அதிகமாக பாம்பு இருக்குது. அது எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பார்க்குக்கு எதனா ஒன்று அது இது பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க.